வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். நீதிமன்றத்தில் தாவேகாவுக்கு ஆதரவாக அதிரடியான வெற்றி தீர்ப்பு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41க்கும் பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாமாக முன் விசாரித்து சிறப்பு புலனாய்வு குழுவை விசாரணைக்கு நியமித்த நிலையில் இதனை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீட்டு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்த நிலையில் பல்வேறு சரமாரி கேள்விகளை நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசலில் வழக்கை தற்பொழுது சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் தாஜ்தோகி தலைமையில் விசாரணை நடைபெறும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இவரது தலைமையிலான 3 பேர் கொண்ட குழு இந்த வழக்கின் விசாரணையை மேற்பார்வை செய்யும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதனால் சிபிஐ விசாரணை இந்த ஒரு கரூர் துயர சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்றால் மறைந்து கிடக்கும் பல உண்மைகள் கிடைக்கும். ஏன்னா இது தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றியாக தான் இந்த தீர்ப்பு பார்க்கப்படுகிறது. வெற்றிகரமான ஒரு தீர்ப்பு தான். ஏன்னா அவங்க தான் சிபிஐக்கு இந்த விசாரணை மாத்திரம் அப்படின்னு பலவிதமான மக்கள்கள், தாவேகாவினர்களும் சரி, தாவேகா தொண்டர்களும் சரி, மற்ற கட்சியினர்களும் மற்றும் பொது மக்கள்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கட்சி இந்த ஒரு கேஸை சிபிஐக்கு மாற்றணும், அப்போ தான் பல உண்மைகள் வெளிவரும் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டு நம்மளுடைய பொதுமக்கள் அனைவருமே ஒட்டுமொத்த தமிழகமும் இதை சொல்லுது. அதனை வெளிக்கொண்டு வர உச்சநீதிமன்றம் வரை தாவேகாவினர்கள் சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்றால் போல் அவர்களுக்கு ஆதரவாகவும் சாதகமாக தீர்ப்பு என்பது வழங்கியிருக்கிறது. அதனால் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியை வைத்து இந்த விசாரணை தீவிரப்படுத்தவும், மேலும் சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை அலசி ஆராய்ந்து தற்பொழுது வாதங்களுக்கு முன்வைக்கவும் உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. வழக்காகவும் ஒரு உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் கண்டிப்பாக கரூருடைய துயர சம்பவத்தின் மறைந்து கிடக்கும் உண்மைகளும் மற்றும் இதற்கு பின்னாடி யார்கள் இருக்கிறார்கள், அவர்களின் வேலைகள், அவர்கள் என்ன மாதிரியான சூழ்ச்சிகளை இந்த ஒரு கரூர் பிரச்சாரத்தின் போது செயல்பட்டார்கள் என்பதனை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் என்று தாவேகாவினர்கள் ஒரு பக்கம் நம்பிக்கையோடு தெரிவித்து கொண்டே இருக்கிறார்கள் சமூக வலைதளங்களில். இந்த ஒரு தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த ஒரு வழக்கம் விசாரணைக்கு தொடர்ந்து போயிட்டதுனால அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்பது மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம், பொறுத்திருந்து என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் அரசியல் காலத்தில் அரங்கேறப் போகிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.